பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான்னா யார்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். அப்போ நான் நீதிமானா? நான் நீதிமான் தான். ஏன்னா நம்ம இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம், அதனால நம்ம நீதிமான். எல்லாருமே அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் நம் நீதிமான்கள் தான். சரி, நான் நீதிமான் சொல்கிறீங்க, நான் பாவத்தில் திரும்ப விழுறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவருடைய உதவியினால் நாம் எழுந்திருப்போம். பயந்து சோர்ந்து போகக்கூடாது. சரி, இந்த தப்பை பண்ணிட்டோம். பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே தருவான். மனசாட்சியில் உறுத்தும். என்னென்னா, நம்ம ஒரு நாள் தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா அந்த காரியம் நீ செஞ்சிட்ட, இந்த தப்பை நீ தான் பண்ண அது குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உறுத்தல் வரும்போது திரும்ப நம்ம அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஐசப்பா, என்னை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவுங்க ஐசப்பா, விழுந்துட்டேன் ஐசப்பா. விழுந்து இந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி சாக்கடையில் விழுந்துச்சுன்னா துள்ளிக்கிட்டு எலும்பி ஓடி வருமா. ஆனால் இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணுமா, சாக்கடையில் விழுந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கேன்னு உருண்டுட்டு கிடக்குமா. அப்போ நம்ம ஆட்டுக்குட்டியாக இருக்குமா இல்லை பன்னிக்குட்டியாக இருக்குமா? ஆட்டுக்குட்டியாக இருந்தோன்னே நம்ம அந்த பாவத்தில் நம்ம விழுந்தோன்னா அடுத்த நிமிஷம் நம்ம துள்ளி குச்சி எழும்பி வந்துடணும். நான் பன்னிக்குட்டி மாதிரி நம்ம இருந்தோன்னு வைங்களேன், அதிலே நம்ம ஊறி அதிலே உருகிக்கிட்டு இருப்போம். ஐயோ, இந்த தப்பு தானே, சரி இன்னும் பண்ணுவோன்னா அது நம்மளை பன்னிக்குட்டிக்கு அது சமானமாக நம்மளை மாற்றி விடும். நம்ம என்னென்னா, ஒவ்வொரு காரியத்தில் நம்ம வீழ்வது மனுஷன் தான். நம்ம எல்லாருமே மனுஷங்கச்சில் நம்ம விழதான் செய்வோம். விழுந்தாலும் நம்ம எழுந்து ஜெயத்துடன் பிசாசுக்கு முன்னாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா தைரியமாக எழும்பி நிற்கணும். ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினால மீண்டும் நம்மளை பரிசுத்தமாய் கழுவி அவருடைய இரத்தத்தில் நம்ம கழுவ ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார். இதில் 2வது லைன் என்ன இருக்குன்னா, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்போ துன்மார்க்கராக நம்ம இருக்கோமா இல்லை நீதிமானாக இருக்கோமா? துன்மார்க்கர் தான் தீங்கில் இடருண்டு கிடப்பாங்களாம். அப்போ விழுந்துட்டாங்கன்னா அதை விட்டு எழும்பவே மாட்டாங்க, எழும்ப மனசே வராதான். அப்போது நம்ம நீதிமானாக இருக்கணும்னா நாம் எழும்பி ஜெயத்தோடு கூட நம்ம வாழும்போது ஆண்டவர் திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நான் விழுந்துருவேன் நீங்கள் நினச்சாலும் ஆண்டவரே உங்களுடைய புது கிருபையினால் என்னை நிரப்புங்க, புது இரத்தத்தினால கழுவி புது கிருபையினால் என்னை நிரப்புங்க, ஜெயத்தை தாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஜெயமோடு கூட ஜெயத்தை எடுத்து வாழக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பாவத்துக்கு நம்ம போக மாட்டோம்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது, கச்சும் கொடுக்குது. நம்ம பாவத்துக்கு ஜெயத்தோடு வாழணும்னா அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அனல் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் தினந்தோறும் நம்ம தனிமையில் தான் பாவம் அதிகமாக நம்மளை மேற்கொள்ளும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகாலையின் விடிவெள்ளியின் மகன் தான் பிசாசானவன். அவனை நாம் ஜெயிக்கணும்னா அதிகாலையில் நாம் யார் முகத்தை பார்க்கலையோ அவர் முகத்தை பார்க்குறதுக்கு நம்ம அதிகாலையில் எழும்பி அவர்கிட்ட பேசினோன்னா ஒரு புது கிருபை நம்ம அதிகாலையிலே பிசாசானவனை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை நம் தேவாதி தேவன் நமக்கு தருவார். எப்பொழுதுமே நமக்கு பலவீனங்களோ சுகவீனங்களோ எது வந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்னா, சரி இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இன்னைக்கு தூங்குவோம்னு நினைக்காம, சரி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார்னு சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் போய் விழுந்து கிடந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட போய் நீங்கள் 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ
உங்களால் முடியலனாலும் போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அதோட கிருபை, அதோட மகிமை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட ஒரு பிரசனை வந்து நம்மளை நிரப்பும்போது நாம் அந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒரு உதவியாக இருக்கும். நம்ம காலையில் வந்து ஜெபிக்கிற ஜெபம் வந்து அப்படியே நீங்கள் அதில் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வந்து நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து புதிய புதிய காரியத்தை வந்து அதிகாலையில் தான் உங்களோடு கூட பேசுவார். தைரியத்தோடு கூட நீங்கள் வந்து விழுந்துட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் வந்து எழும்பி தைரியமாக, ஏசப்பா நீங்கள் என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையாக மாறணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா சொல்லி பாவத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இங்கே கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தைரியமாக நீங்கள் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நாம் தைரியமாக எழுவோம். ஆண்டவருக்காக நாம் பிரகாசிப்போம். ஆமென்.